ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற சத்தியம் டிவி நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு கூட இருக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனம் திரும்புதலின் ஆவியோடு கூட நாம் இருக்க வேண்டும், நொறுங்குண்ட இருதயமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது தான் ஆண்டவர் எழுப்புதலை அனுப்ப முடியும். நம்முடைய தேசம் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் எழுப்புதலை குறித்து ஜெபம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் பயங்கரமாய் உலகம் எங்கிலும் பரவி மக்களை அழித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டு உலகம் எங்கிலும் தேவ ஆவியானவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு சபையெல்லாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எழுப்புதல் வர வேண்டுமானால் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். போராடி ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் ஆண்டவர் மெய்யான எழுப்புதலை கொண்டு வர முடியும். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்ரேமோனின் புலம்பலைப் போல எருசலேமின் புலம்பல் பெரிதாக இருக்கும். குடும்பம் குடும்பமாக அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய கிருபை தேவை. போராடி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை நம்மேலே ஊற்ற வேண்டும். அதற்காக நாம் அதிகமாய் புலம்பி ஜெபிக்க வேண்டும். குடும்பம் குடும்பமாக புலம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த நாட்களில் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுவார். தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். உடன்படிக்கை பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். தாழ்மையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். போராடி ஜெபிக்கிற ஜெபம் வேண்டும். குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக நாம் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியை இந்த நாட்களில் ஆவியானவர் நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே அவர் ஊற்றுவாரானால் அந்த எழுப்புதல், அந்த அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. இரவும் பகலும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம், நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வந்து விடுமானால் உடனே நாம் ஜெபம் பண்ணுகிறதை விட்டு விடுகிறோம். ஆண்டவரை தேடுகிறதை விட்டு விடுகிறோம். உலகத்தை தேடி போய்விடுகிறோம். தொடர்ந்து சில நேரம் தாமதிக்கும் போது ஆண்டவரை விடாமல் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாட்களில் விடாமல் போராடி ஜெபிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை ஆண்டவர் தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார்.
அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி அவன் போராடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரனை சந்திக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தன் சகோதரனுக்கு பயந்து அந்த ஊரை விட்டே ஓடி போய் விட்டான். மறுபடியும் அந்த ஊருக்கு வரும்போது தன்னுடைய சகோதரன் 400 பேரோடு கூட வருகிறான் என்பதை கேட்டவுடனே அவன் பயந்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாப்போக்கு நதிக்கு அக்கறையிலே எல்லாவற்றையும் கடத்தினான். அதை கடத்தும் போது அவன் எவ்வளவு பாடுபட்டிருப்பான், எவ்வளவு களைப்பிருந்திருக்கும். அவைகள் மத்தியில் இக்கரைக்கு வந்து தனிமைப்படுத்தி ஆண்டவரோடு கூட கேட்கிறான், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடவே மாட்டேன் என்று போராடுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்கிறார். ஆண்டவருக்கு எல்லாருடைய பெயரும் தெரியும். அவன் பிறப்பதற்கு முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும். யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் எத்தன், ஏமாற்றுகிறவன் என்ற அர்த்தம். அவன் ஏமாற்றியே வாழ்ந்தவன். இனிமேல் அந்த ஏமாற்று வேலை அவன் விட வேண்டும். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் அவனோடு போராடி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். சபை எப்படி இருக்கிறது என்று ஆண்டவருடைய ஆவியானவருக்கு தெரியும். இந்த கடைசி கால சபை வெதுவெதுப்பாய் இருக்கிறது, பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறது, சுய தேவைகளையே நம்பி இருக்கிறது. சபை சுயத்தின் மேலே அவைகள் ஆடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று எப்பொழுது வெறுமையாக்கி போராடுகிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சபையின் மேலே ஊற்றுவார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் போராடி ஜெபிக்கிற ஒரு ஆவியை, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை, கிருபையின் ஆவி, கிருபை என்றால் பரத்திலிருந்து வருகிற உதவி, அதன் நிமித்தம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமே. ஆனால் நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய தேசத்திலே ஒரு எழுப்புதலை ஆண்டவர் ஊற்றுவார். போராடி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? புலம்பி ஜெபிக்க, கண்ணீரோடு ஜெபிக்க, பாரத்தோடு ஜெபிக்க எத்தனை பேர் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்? ஆவியானவரே, இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலின் ஆவியை நீர் ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டுமானால், மறுபடியும் நாம் பின்மாற்றத்தில் இருக்கிற நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வர வேண்டுமானால் சாதாரணமாக வருகிறதில்லை. கற்ப வேதனை என்று சொல்லுவது உலகத்திலேயே பயங்கரமான வேதனை. அது அந்த வேதனை போல வேதனைப்பட்டு ஜெபிக்க, போராடி ஜெபிக்க, குழந்தை வரும் வரைக்கும் போராட்டம் இருப்பது போல போராடி ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, ஊக்கத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஜெபம் பண்ணுகிறோம். என்னதான் ஜெபம் பண்ணுகிறோம்? எப்படி ஆண்டவர் பதில் தரப்போகிறார் என்கிற எண்ணமெல்லாம் மற்றவர்களாக நாம் ஜெபிக்கிறதை விட ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்க கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்வார் என்பதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 முதல் 45 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அவன் கர்மேல் பர்வதத்திலே ஏறினான். அப்படியே ஆண்டவர் சமூகத்துக்கு போனான். 3 வருஷம் மழை பெய்யவில்லை. தேசமெல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறது. ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள்.
மிருகங்கள் சாகிறது. எல்லாரும் பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கும்போது எலியா கர்மேல் பர்வதத்தின் மேலே ஏறினான். பர்வதத்திலே ஏறுகிறது கஷ்டமான ஒரு காரியம். அவன் மூச்சு திணற பர்வதத்துக்கு மேலே ஏறி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணவில்லை. இந்த ஜெபம் சற்று வித்தியாசமான ஜெபமாயிருக்கிறது. தன்னுடைய தலை முழங்கால் பட குனிந்து, அதனுடைய அர்த்தம் நான் என்கிற ஆணவத்தோடு அவன் ஜெபிக்கவில்லை. அவன் குனிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே குழந்தை பெற்றெடுப்பதற்கு உரிய ஒரு 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 பொசிஷனோடு கூட தன்னுடைய தலை முழங்கால் பட குனிந்து வேதனைப்பட்டு அவன் போராடி ஜெபிக்கிறான். 3 ஆண்டு காலம் மழை பெய்யாமல் இருந்து ஒரு வறட்சியில் இருக்கும்போது எப்படியாயினும் ஆண்டவர் ஒரு மழையை கொண்டு வரணும். ஆண்டவர் மழை பெய்யும் என்று வாக்கு பண்ணிவிட்டார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவன் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாயிற்று. இன்றைக்கும் ஆண்டவர் எழுப்புதலை தருவேன் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னமே 3 முக்கியமான தேவனுடைய ஊழியர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள் மூலமாக பேசியிருக்கிறார். கடைசி காலத்தில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனாலும் அந்த வாக்கு தத்தம் இந்த கடைசி காலத்தில் நிறைவேற வேண்டுமானால் தேவனுடைய சபைகள் போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்குள் வர வேண்டும். போராடி ஜெபிக்கணும். தலை முழங்கால் பட குனிந்து ஜெபம் பண்ணணும். ஏதோ ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணிவிட்டு தன்னுடைய தலையை உயர்த்தி விடவில்லை. அவன் குனிந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அவன் ஜெபத்துக்கு பதில் வரும் வரைக்கும், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் வரும் வரைக்கும் அவன் போராடி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்த அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் எழுப்புதல் இல்லாமல் வறண்டிருக்கிறது. மனிதர்கள் உம்மை தேடவில்லை. மனிதர்கள் எதையெல்லாமோ தேடி எதையெல்லாமோ உண்டாக்கி எப்படியோ இந்த நாட்களிலே எப்படியோ கடவுளை தேடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்கள் தேசத்துக்கு மிகவும் ஒரு எழுப்புதல் தேவை. ஒரு ஆவியான ஊற்றப்படணும். ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை நாங்கள் பார்க்கும் வரைக்கும் விடாமல் ஜெபிக்கணும். அந்த உள்ளங்கை அளவு மேகம் வந்த உடனே அவன் தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு ஆகாபுக்கு முன்பாக ஓடுகிறான். அந்த பலத்தினாலே மழை பெய்வதற்குரிய மேகம் கருகருத்து வந்துவிட்டது. மழை பெய்ய போகிறது என்ற அந்த விசுவாசத்தோடு அவன் ஓடினான். மழை வந்தது. தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். கைவேத்தி ஆண்டவரே, எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ராத்திரி வேளையிலே அந்த மேகம் எழும்பி வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே எங்கள் கண்களுமை பார்க்கிறது. எப்படியாயினும் ஒரு எழுப்புதலின் மேகத்தை நீர் அனுப்பணுமே. அந்த ஆவியின் மழை, ஒரு பின்மாரியின் மழைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு அது தேவைப்படுகிறபடினாலே நாங்கள் போராடி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் நீர் இறங்கி வரணுமே. அற்புதங்களை செய்யும்படி, அடையாளங்களை செய்யும்படி போராடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நிச்சயம் அந்த மழையை ஊற்றும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு அன்னாளின் ஜெபத்தை நாங்கள் பார்க்கிறோமே. அந்த அன்னாள் தனக்கு குழந்தை இல்லாதபடினாலே தன்னுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தி, அவளை வருத்தப்படுத்தி, அவளை கோபப்படுத்தி, அவளை அவமதித்ததினாலே அவள் போய் ஆலயத்தில் விழுந்து ஒரு குடிகாரன் புலம்புவது போல புலம்பி தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தை சமூகத்தில் ஊற்றி அவள் ஜெபித்தாள். அவளுடைய வாழ்க்கையில் சாமுவேல் என்னும் ஒரு பிள்ளையை பார்ப்பதற்காக அவள் போராடி ஜெபித்தாள். அதே போல
இந்த நாட்களில் அன்றைக்கு வேதமும் இல்லை, ஆண்டவருடைய வெளிச்சமும் இல்லை, வெளிப்பாடும் இல்லாமல் இருந்த அந்த காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அவள் ஒரு போராடி கர்த்தருடைய தேவை அன்றைக்கு சந்தித்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாக எங்கள் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி வரத்தக்கதாக அற்புதமான காரியங்களை செய்யும்படியாக உம்முடைய எழுப்புதல் எல்லா சபைகளிலும் ஊற்றப்படணுமே ஆண்டவரே. ஒரு தனி மனிதன் மாத்திரமல்ல, இந்த நாட்களில் இருக்கிற எல்லா சபைகளும் எல்லா ஊழியர்களும் இந்த எழுப்புதலுக்குள் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சபை மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒரு சில மனிதர்கள் மாத்திரமல்ல, எல்லா தெருக்களிலேயும் எல்லா மூலை முடுக்குகளிலேயும் எத்திசையிலேயும் வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் மத்தியிலும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம். தேவனே, ஜெபத்தை கேளும். கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கொண்டு வந்தது போல இந்த நாட்களில் எங்கள் ஜெபத்தை கேட்டு எழுப்புதலை கொண்டு வருவீராக. தேசங்கள் வறட்சியிலிருந்து விடுதலையாகட்டும் ஐயா. பயங்கரமான போராட்ட நோய்கள் மக்களை வாட்டி வதைக்கிறது. ஒரு எழுப்புதல் வருமானால் சபைகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டு ஒரு எழுப்புதலை காண முடியுமே ஆண்டவரே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புலம்பல்காரிகளை கூப்பிடுங்கள், ஒப்பாரி வைக்கிறவர்களை கூப்பிடுங்கள். கூப்பிட்டு அவர்கள் புலம்பும் போது, அவர்கள் ஒப்பாரி வைக்கும்போது அதிலே பழகினவர்கள் நம்மையும் உற்சாகப்படுத்தி நம்முடைய கண்கள் கண்ணீர் சொரியத்தக்கதாக ஆண்டவர் இந்த நாட்களிலே காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அப்படி ஜெபிக்க பழக்குவிக்கிறார். மற்றவர்கள் சிலர் அப்படி ஜெபிக்கும்போது எல்லாருக்குள்ளும் அந்த ஜெப ஆவி, அந்த கண்ணீரின் ஆவி, அந்த புலம்பலின் ஆவி, அந்த ஒப்பாரியின் ஆவி வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதுவரைக்கும் சரியாக ஜெபம் பண்ணாதவர்கள், கண்ணீர் வடிக்காமல் ஏக்கமில்லாமல் பாரமில்லாமல் இருக்கிற ஊழியர்கள் சபைகளெல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இறங்கி உதவி செய்வாராக. ஆஸ்பரி வேதாம கல்லூரி, அந்த வேதாம கல்லூரியில் ஒரு நாள் காலை நேரத்தில் சேப்பல் சர்வீஸ் ஒன்று நடந்தது. வழக்கம் போல 50 பேர் கூடி ஒரு 50 நிமிஷம் வழக்கமாய் சிற்றாலயத்தில் கூடி ஜெபம் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துவது வழக்கம் வேதாம கல்லூரியிலே. ஆனால் ஒரு நாள் அப்படி வேதாம கல்லூரியிலே, ஆஸ்பரி வேதாம கல்லூரியிலே கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானோர் வந்து இறங்கினார். அங்குள்ள மாணவர்கள் எல்லாருக்குள்ளும் ஜெப ஆவி ஊற்றப்பட்டது. அவர்கள் வழக்கமாக 50 நிமிஷம் கூடி ஜெபிக்கிறவர்கள் அன்றைக்கு அந்த ஜெப ஆவி ஊற்றப்பட்டபடினால் 185 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து வாரம் முழுசும் அந்த ஜெப ஆவி 24 மணி நேரமும் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டது. காரணம் என்ன? எந்த ஒரு இடத்திலேயும் தேவ ஆவியானோர் அசைவாடுகிறார் என்றால் அந்த இடத்தில் ஒரு ஜெபம் எங்கேயோ நடந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு ஊழியர் வந்து பிரசங்கிக்கும் போது எப்படி எழுப்புதல் வந்தது என்று அவர் பிரசங்கித்ததை கேட்டு ஒரே ஒரு மாணவி தன்னுடைய உள்ளத்திலே ஏவப்பட்டு
தன்னோடு கூட உள்ள 5 மாணவிகளை சேர்த்து கொண்டு அவள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கல்லூரி ஆரம்பிப்பதற்கு முன்பு 30 நிமிஷம் முழங்கால் படியிட்டு அவள் ஜெபிப்பது வழக்கம். அந்த 30 நிமிஷம் அவள் ஜெபிக்க தொடர்ந்து அவர்கள் ஜெபித்து வரும்போது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் ஒரு நாள் சொன்னார், சிற்றாலயத்தில் இருக்கிற எல்லாருமே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆவியானோர் பலத்த அசைவை உண்டாக்கினார். அது நிமித்தம் ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாயிற்று. பேப்பர்களிலும் டிவிகளிலும் எல்லாரும் இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் போட ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, வேதாம கல்லூரியில் சில நேரம் படிக்கிறதற்கு நேரமே இருக்காது. அவ்வளவு படிப்பு இருக்கும். அவ்வளவு லைப்ரரியில் உட்கார்ந்து படிக்க வேண்டியிருக்கும். நானும் வேதாம கல்லூரிக்கு போனேன். நான் நினைத்தேன் வேதாம கல்லூரிக்கு போனால் நல்ல ஜெபம் பண்ண நேரம் இருக்கும். இங்கே ஆண்டவர் சொன்னான், ரொம்ப பிஸியாக இருக்கிற, பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் நீ போகிற, நீ போய் அங்கே போய் காத்திருக்கணும், என் சமூகத்தில் காத்துருன்னு சொன்னார். அங்கே வேதாம கல்லூரிக்கு போனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லைப்ரரிக்கு போகணும், அங்கே படிக்கணும், அங்கே பல காரியங்கள் இருந்தது. ஜெபம் பண்ண நேரமே இருக்காது. ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டேன், எப்படியா இன்னும் நேரத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி. மதியம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் போய் முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். காலையில் எழும்பி 5 மணிக்கே எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு பின்பு மாலையில் எல்லாரும் விளையாட போய் விடுவார்கள். நானும் காட்டுக்குள்ளே போய் விழுந்து அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எப்படியும் நீர் ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் தரணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் என்று நான் ஜெபிக்கத்தான் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை ஒரு சபையின் ஊழியராக மாற்றி என்னை ஆச்சரியமாக நடத்தினார். நீ செய்கிற ஜெபம் வீண் போகாது. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மிகுந்த பலனை ஆண்டவர் தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒரு மாணவன் மேலே கர்த்தருடைய ஆவியாக இறங்கினார். உடனே அந்த கிளாஸில் உள்ள ஆசிரியர் ஒரு பையனை கூப்பிட்டு, இவனுக்கு என்னமோ ஆயிட்டுப்பா, இவனை கொண்டு வீட்டில் விட்டுருன்னு சொல்லி அவனை கொண்டு வீட்டில் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சிறு தம்பியின் மேலே ஜெப ஆவி இறங்கினது. 3 நாள் கழித்து திரும்ப அவன் அந்த ஸ்கூலுக்கு வந்தான். அந்த டீச்சரை பார்த்து சொன்னான், சார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறார் சார்னு அவ்வளோதான் சொன்னான். அந்த வகுப்பறையில் உட்கார்ந்திருந்த அத்தனை பேரும் மேலேயும் தேவ ஆவியானவர் இறங்கிட்டார். தேவ ஆவியாக இறங்கின உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், மாணவர்கள் எல்லாம் அவங்க அந்த இடத்துல இருந்து அந்த மைதானத்துக்கு போய் முழங்கால் படியிட்டு கதறி அழுது ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தினுடைய எழுப்புதல் அங்குள்ள எல்லா வியாபார ஸ்தலங்களுக்கும் புறப்பட்டு போய் ஒரு பெரிய எழுப்புதல், கடைகளெல்லாம் மூடப்பட்டது. ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. தேவ ஆவியானவர் வந்து இறங்குவாரே, ஆனால் அப்படி ஆவியானவர் மொத்தமாக அசைவாடுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ரோச்செஸ்டர் என்ற இடத்திலே அமெரிக்காவிலே சார்ல்ஸ் ஃபின்னியின் மூலமாய் வந்த எழுப்புதலிலே 2 பேர் போராடி அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காக அழுது ஜெபித்தார்கள். அதிலே ஒருத்தர் ஏபல் கிளாரி என்பவரும் நாஸ் டேனியல் என்பவரும் அழுது அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ண அந்த பட்டணம் முழுவதும் அக்கினி பிடித்தது. 1,00,000 பேர் ரோச்செஸ்டர் என்ற இடத்துல 1,00,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அதனுடைய ரகசியம், நிறைய பேரில் 2 பேர் உபவாசி தொடர்ந்து அந்த பட்டணத்துக்காக அழுது ஜெபித்த போது சார்ல்ஸ் ஃபின்னியின் மூலமாக ஒரு அக்கினி அந்த பட்டணம் முழுவதையும் பற்றி பிடித்தது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஆச்சரியமான அந்த ஜெப பாரத்தை உடையவர்களாக இருங்கள். ஆண்டவரோடு கூட பார்ட்னராக மாறிவிடுங்கள். நீங்கள் ரோமர் 8:26 நீங்கள் வாசிக்கும் போது, வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஒரு ஆவியானவர், அவரோடு கூட பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் இணைந்து கொள்வீர்களே, ஆனால்
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்திலே பிசாசுக்கு பெரிய பயம். இந்த பயங்கரமான ஜெபமுடைய ஆவி உள்ளவர்களை கண்டாதான் பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஜான் வெஸ்லி அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு ஒரு ப்ரொஃபஸர் கொஞ்சம் வேதம் படிக்கிற மாணவர்களை கூட்டிக் கொண்டு போனார். அந்த வீட்டில் உள்ள கீழ் பகுதியிலே சமையலறையை பார்த்தார்கள். அதுக்கு அடுத்த அறையிலே அவர்கள் சாப்பிடுகிற அறையை பார்த்தார்கள். அவர் படித்த புஸ்தகங்களெல்லாம் பார்த்தார்கள். அப்படி படுக்கை அறைக்கு போன போது ஒரு கார்பெட் இருந்தது. அந்த கார்பெட் முழங்கால்கள் பதிந்த ஒரு கிழிஞ்ச கார்பெட் பேட்ச் பண்ணி வைத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், இதில் தான் அவர் முழங்கால் படிட்டு ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி அந்த கார்பெட் கிழிஞ்சு போயிருக்குது, அதை இப்போ தச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு திரும்ப மாணவர்கள் எல்லாரும் தங் கல்லூரிக்கு போக ஆரம்பிக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் எத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்தோம் அத்தனை பேர் இருக்காங்களான்னு எண்ணினார். ஒரு மாணவன் மாத்திரம் குறைவுபட்டான். அந்த மாணவன் இருக்கிற இடத்தை தேடி சமையலறையில் தேடினார், அந்த லைப்ரரியில் போய் தேடினார். படுக்கை அறைக்கு போன போது அங்கே ஒரு மாணவன் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு டூ இட் அகெயின், மறுபடியும் செய்யும் மறுபடியும் செய்யும் என்று முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு தான் அவனை தட்டி எழுப்பி நாம் போக வேண்டும் வா என்று சொன்னார்கள். அந்த மாணவன் தான் பில்லிகிராம். பில்லிகிராமை ஆண்டவர் எடுத்து உலகமெங்கும் பயன்படுத்தினதின் ரகசியம் டூ இட் அகெயின், மறுபடியும் செய்யும். ஆண்டவரை கை வைத்து மறுபடியும் செய்யும், மறுபடியும் செய்யும். ஆண்டவரே, இந்த வேளையில் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும், சபையில் எழுப்புதல் வரட்டும், எங்களுக்குள்ளே எழுப்புதல் வரட்டும். காத்துக்கொள்ளும் இயேசுவே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் தொட்டு மறுரூபமாக்கும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். இந்த நிகழ்ச்சிகளை கண்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை எழுப்புதலை தருவார். மறுபடியும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் தேவ சமூகத்தில் எழுப்புதலை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். அதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.